நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதுமே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வேற லெவல் சுவை. அந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு இனிப்பு பலகாரம் செய்ய போறோம். ஏன் செய்ய போறோம்? தீபாவளி வந்துருச்சு. 20 கிலோ மைதா, தேங்காய், பொட்டுக்கல்ல, சக்கரை சேர்த்து ரெடி பண்ண பூரணம். தீபாவளி ஸ்வீட் சோமாஸ் செய்ய போறோம். தகட்ட சோமாஸ் செய்யறோம் நாங்க. தீபாவளி பலகாரம் சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி பலகாரம் சோமாஸ் செஞ்சு அஸ்து போறோம். தீபாவளி ஸ்வீட் சோமா செய்ய மைதா மாவு சேர்த்தாச்சு. அடுத்ததான் ரவை சேர்த்துக்கலாம். அடுத்தது தூளப்பு சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை இல்ல சீனி சேர்த்துக்கலாம். மிக்சல் உங்களகரமா மயிலோட நாங்க வேலை செய்யறோங்க. நாங்களும் வந்தோம், மழையும் வந்துருச்சுங்க. கிளைமேட் செம்மையா இருக்கு இன்னைக்கு. அப்படியே மறுமறுப்பா அப்படியே பாருங்களா, எப்படி சூடா எப்படி சாப்பிடணும் பாருங்க. இந்த மழை சாரனுக்கும் இந்த சோமாசுக்கும் அப்படியே அடுப்புட்ட எப்படி உட்காந்து மறுமொருன்னு சாப்பிடணும் பாருங்க. அடுப்புட்ட உட்காந்து எப்படி நீ செய்ய போறது? அதுக்கெல்லாம் நம்ம படுத்தா கட்டிக்கும். நாங்கள் சோமா செய்வேன்னு ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள மழை நிறைய வந்துட்டு இருக்குங்க. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆனால் நிறைய மழை வந்தாலும் இன்னைக்கு சோமாஸை சுட்டு சாப்பிட்டு தான் போக போகிறோம். அது கூட நாங்கள் பொங்கலும் சாப்பிட்டு தான் போவோம். நெய் சேர்த்துக்கலாம். கடைசியா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிசையும் போது தெரியும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பூரணம் வறுக்க வாணல், பொட்டுக்கலையை சேர்த்து தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காவையும் வறுத்த பொட்டுக்கல்லையும் அம்மியில அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்ல கூட ஏலக்காவை சேர்த்து கலந்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கியா? எங்க தேங்காய் தண்ணி விட்ட இல்லை ரெக்கடாச்சா? தேங்காய் தண்ணிலாம் குடிக்கலாம் சொல்றாங்க. மழை விடவே மாட்டேங்குதுங்க. செம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கு. வேற என்னதான் ஆக போகுது தெரியல. நீங்கள் நாங்களும் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். எது ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த சோமாஸ் உள்ள வைக்கிற அந்த பூரணம் தான் ஸ்பெஷலு. அந்த தேங்காய்லாம் சேர்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை இப்போ துருவிட்டு அம்பிக்காக தான் தைக்கணும். சோமாஸ்க்கு உள்ள வைக்கிற பூர்ணம் செய்ய போறோம். முதல்ல சுத்தமா நெய் ஊத்திக்கலாம். அடுத்ததான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உதிரி திராட்சை, ரவா, துருவி வச்ச தேங்காய்,
சமோசாவுக்கு நெய்யில முந்திரி பருப்பு ஏலக்காய் சமோசா சோமாஸ்க்கு உள்ள வைக்கிற பூர்ணத்துக்கு ஏற்கனவே நெய்யில முந்திரி திராட்சை ரவா தேங்காய்லாம் வறுத்து நம்ம வச்சிருக்கோம். அது கூட பவுடர் பண்ண பொட்டுக்களையே சேர்த்துக்கலாம். அடுத்தது சக்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸல் நான் ஒரு பக்கம் தொடங்க அடிக்காத. 2 மணி நேரம் ஊற வச்ச மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்க போறோம். என்ன பாக்கெட் வச்சிருந்தீங்க எங்கக்கா இப்படி வேற நல்லா சொல்றேன் கேட்கவே மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் தேய்க்க போறோம். இதுக்கு அந்த சைடு வையா கரிச்சு வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இன்னொரு மூடி இருக்கும். இது எதுக்கு வச்சிருக்க? இது என்ன உனக்கு? சோமாஸ் பொரிக்க பாத்திரம். சோமாஸ் பொரிக்க என்ன? என்ன சூடாயிருச்சு? தேய்ச்சி வச்ச சோமாஸை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். தீபாவளி பலகாரம் இனிப்பு சோமாஸ் ரெடி. இந்த தீபாவளிக்கு நம்ம பாரம்பரியமான இனிப்பு சோமாஸ் அருமையா ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சோமாஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இங்க பாரு. சாப்பிடுங்க. அன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட தடைகள் இந்த சோமாஸ் செய்யறதுக்குள்ள மழை எங்களை விடவே இல்லை. 3-4 மணிக்கு மேலே தான் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறமும் மழை நாங்கள் கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருந்தோம். ஒரு வழியாக சோமாஸ் வந்து நல்லபடியாக சூப்பராக வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சுங்க. சோமாஸ் சாப்பிடும் போதும் மொறுன்னு இருக்கு, உள்ளுக்கு இனிப்பாகவும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கு. அந்த இனிப்பு எதனால தெரியுமாங்க? நெய்யை ஊற்றி முந்திரியை திராட்சைலாம் போட்டு சீனி போட்டு ரவாலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா வாட்டி எடுத்து நல்லா பூர்ணம் உள்ளார வச்சு தளர்ந்தாங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது. சோமாஸ் வந்து நான் வந்து கடையில் தாங்க வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். எப்படி இருக்குதோன்னு நினச்சோம். ஆனால் வந்து கடையில் இருக்கிற டேஸ்ட்டை விட ஆனால் நாங்களே செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
சோமாஸ் செம சுவையா இருக்கு. இந்த சோமாஸை பார்த்தா என்ன ஞாபகம் இருக்கு தெரியுங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணமா முறுக்கு, அதிரசம், லட்டு அந்த மாதிரி நிறைய வரும். அதுல முக்கியமானது சோமாஸ். இன்னைக்கு நாங்கள் அதை செஞ்சிருக்கோம். உண்மையா வேற லெவல்ல வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளியை சோமாஸ் செஞ்சு இந்த இனிப்பையும் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு தீபாவளி ஹாப்பியா கொண்டாடுங்க. அதே சமயம் ரொம்ப சேஃப்டியா இருங்க. பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கைகள் பார்த்து பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு ரொம்ப சேஃபா வெடிங்க. இங்க எல்லாருக்கும் இன்னொரு டைம் சொல்றோம், வில்லேஜ் பேபிஸ் டீம் சார்பா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாங்களே செஞ்ச தீபாவளி பலகாரம் சோமாஸ், சுவையோ சுவை.